நற்றுணையாவது நமச்சிவாயவே. பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போறது அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின முனையடுவார். இந்த முனையடுவார் திருநீடூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தார். இது மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு. நீடூர்னு சொல்லுவாங்க. திருநீடூர் இந்த ஊர்ல தான் இவர் முக்தியும் அடைஞ்சார். முதல்ல இந்த ஊரை பத்தி சொல்லிடுறேன். இந்த திருநீடூர் இந்த ஊர்ல இருக்கிற இந்த கோயில் சிவன் கோயில் அருட்சோமநாதர் அப்படிங்கிறது இந்த சிவனோட பேரு. தாயார் இந்த சிவனுக்கு பல பேர்கள் இருக்கு. அதே மாதிரி தாயாருக்கும் பல பேர்கள் இருக்கு. இந்த சிவனோட பல பேர்ல ஒரு பேரை பத்தி மட்டும் இப்ப சொல்றேன். பாடி ஆடிய தேவர். அதாவது இவரோட பேர்ல ஒரு பேர் பாடி ஆடிய தேவர். இந்த பேர் வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரன் இந்த ஊருக்கு பூஜை பண்றார். இங்க குளிக்கிறார். குளிச்சுட்டு பூஜை பண்ணும்போது லிங்கம் இல்ல, சிவனை கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, மண்ணை எடுத்து சிவனா செய்யறார். லிங்க வடிவம் செய்யறார். செஞ்சு அதை வச்சு இங்க பூஜை பண்றார். இங்க எனக்கு சிவனோட நடனம் தெரியணும், ஆடல் தரிசனம் வேணும் அப்படின்னு அவர் வேண்டார். அதுக்காக அவர் பாட்டும் பாடுறார். இங்க பாட்டு பாடும்போது சிவன் ஆடி தரிசனம் கொடுத்தாராம். அதனாலதான் பாடி ஆடிய தேவர். இந்த சிவனுக்கு பேர் வர இந்த காரணம். இந்த கோயில் இருக்கிற இந்த சிவன் சுயம்பு மூர்த்தி. இந்த லிங்கத்துல பாத்தீங்கன்னா அடிப்பாகத்துல இந்த லிங்கம் பிடிக்கும் போது சைட்ல கை வச்சு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கை வச்சு மண்ணு பிடிச்சதுனால இந்திரனோட கை அச்சு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தாயாரோட பேர்ல பல பேர் இருக்கு. அதுல ஒரு பேர் வேயுரு தோழி அம்மை. இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, வேயுரு தோழி. கோளறு பதிகத்துல வர வேயுரு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, அந்த வேயுரு தோழி. வேயுரு தோழின்றது இந்த சிவனை பத்தி தான் சொல்றாங்க. வேயுரு தோழி அம்மை தாயாரோட பேரு. அருமையான ஒரு கோயில். இந்த கோயில்ல நவகிரக சந்நிதி கிடையாது. இந்த ஊர் தான் நம்ம முனையடுவார் பிறந்து வளர்ந்த ஊரு. இந்த ஊரு தான் இவர் முக்தியும் அடைஞ்சாரு. இவர் ஒரு சிறந்த போர் வீரர், நல்ல சண்டை செய்யக்கூடியவர். இவரோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்களுக்கெல்லாம் படை தேவைப்படும் போது அவங்களெல்லாம் பயிற்சி கொடுத்து ரெடி பண்ற ஒரு வேலை. அது மட்டும் இல்லாம இவங்க சார்பா இவருக்குன்னு ஒரு ஆர்மியே இருக்கும். போய் சண்டை போட்டு ஜெயிச்சு, அதனால ராஜாக்கள் பல காசு கொடுப்பாங்க, பொருள்கள் கொடுப்பாங்க, செல்வம் கொடுப்பாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருவார். அது போக அவரோட பங்குல சிவனடியார்களுக்கு பெரிய சேவை செய்வார். இவரோட வேலையே பாத்தீங்கன்னா இதுதான். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, போகிறாரு. எப்ப பார்த்தாலும் எந்த ராஜாக்கு எந்த ஒரு சண்டையில வெற்றி வேணுமோ அப்ப இவரை கூப்பிடுவாங்க. இவர் போறார், அவங்களுக்காக ஜெயிச்சு கொடுக்கிறார். அதனால அவங்க நிறைய செல்வங்கள் கொடுக்கறாங்க. எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துட்டு இவரோட பங்கு எடுத்துட்டு போயிட்டு கோயில் வேலைகள் செய்யறது, அது மாதிரி சிவனடியார்களுக்கு சேவை செய்யறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சிருக்கார். இதனால சிவன் இவருக்கு பயங்கரமான ஒரு அருள் கொடுத்திருக்காரு. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, சிவனடியார்களுக்கு சேவை செய்யும் போது தன்னோட சொந்த சொத்து எடுத்து செய்யறது ஒரு பக்கம். ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட உயிரை பணையம் வச்சு சண்டைக்கு போய் போருக்கு போய் சண்டை செஞ்சு ஜெயிச்சு அது மூலமா வர வருமானத்தை வச்சு சிவனுக்கு சேவை செய்யறது, சிவனடியாருக்கு சேவை செய்யறது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் செஞ்சிருக்கார். அவரு தான் நம்ம முனையடுவார். இவரை பத்தி பெருசா சொல்ல வேற எதுவும் இல்லை. இவருக்கு இங்கேயே தான் முக்தியும் கிடைச்சது. பல நாள் இவர் இந்த தொண்டு செஞ்சிருக்கார். அதனால சிவபதம் அடைந்தார். இவரு தான் முனையடுவார். இன்னொரு நாயன்மாரை பத்தி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.